இவர் விளையாடுறத பார்த்ததுக்கப்புறம் ஃபுட்பாலே ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே உலகத்தையே புலம்பு வச்ச பிளேயரு ஃப்ரான்ஸ் பெக்கன்போர். நான் எக்ஸாச்சுரேட்டே பண்ணலை. இவரை பற்றி நீங்கள் மேலும் மேலும் தெரிஞ்சுக்கும் போது ஃபுட்பால் இவருக்கு முன்னாடி, ஃபுட்பால் இவருக்கு அப்புறம் பார்க்கும்போது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்டாக தெரியுங்க. 1960-70லலாம் ஃபுட்பாலில் ரொம்ப டப்பாக்குள்ள விளாட்ற மாதிரி இருக்கும். டிஃபெண்டர்ஸ்லாம் பில்டப் பிளேலாம் விளாட மாட்டாங்க, ப்ரொக்ரெஷன்லாம் பண்ண மாட்டாங்க. வர பாலை தூக்கி அடித்து கோல் வாங்காமல் தடுத்து நிறுத்தி விளையாடுவாங்க. அப்போது இந்த ஜெர்மன் நாட்டு சிறுவன் உள்ளே வராப்புல நெஞ்சு நிமித்தி நேராக பார்த்து அடாவடி அதிரடி சூழ்நிலை அமைதியாக வந்து நின்னாலும் இவர் என்ன பண்ணார்னா பால் எடுத்துட்டு திடீர்னு முன்னாடி போக ஆரம்பிச்சார். மற்றவங்கலாம் வந்து பாலை தூக்கி எல்லாம் வெளியே அடிப்பாங்க. அவர் வந்து பாலத்தில் மிட்ஃபீல்டுக்கு போயிட்டு அங்க நின்று பாஸ் போடுறாரு, டிஃபென்ஸ் உடைக்கிற மாதிரி த்ரூ பால் போடுறாரு. இவருக்கு எப்போ வேணுமோ கேம் ஸ்லோ போனார், எப்போ வேணுமோ கேம் ஸ்பீட் போனார். கிரௌட் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க, குழம்பிட்டாங்க. ஆப்போனன்ட்ஸா செம்ம கடுப்பாயிட்டாங்க. கோச்சஸ்லாம் இந்த பொசிஷன் என்ன சொல்றதுன்னே தெரியல. அங்க கன்ஃபியூஷன்ல பிறந்தது தான் இந்த டிசோனன்ஸ் போத் ஆஃப் ஸ்வீப்பர், லிபரோ, ஓஜி பால் பிளேயிங் டிஃபெண்டர். இப்போ இருக்கிற கமெண்டேட்டர் தான் சொல்லுவாங்க இஸ் கிரேட்டர் பிளேயிங் ஃப்ரம் தி பேக். ஆனா இந்த ஸ்கில்ல அவர் கத்துக்கல. பெக்கன்பர்க் தான் ஐடியாவே இன்வென்டே பண்ணாரு. இவரோட கதையில அடுத்த கட்டமாக அவர் டாக்டிக்கலி அஹெட் ஆஃப் டைம் மட்டும் இல்லை, சைக்காலஜிக்கலி இவர் யாருமே தொடவே முடியாது. ப்ரெஷர், வாட் ப்ரெஷர் அப்படி கேட்பார். மற்றவங்க பேனிக் ஆகிற நிலைமையில் ஜாலியாக மியூசியமில் வாக்கிங் போகிற மாதிரி எதுவுமே அவரை ரெஸ்ட் பண்ண, எதுவுமே அவரை பயமுறுத்த முடியல, எதுவுமே அவர்கிட்ட நம்ம உடைக்க முடியல. அதனால தான் ட்ராஃபிஸ் மேலே ட்ராஃபிஸை ஜெயிச்சார். வேர்ல்டு கப் ஆஸ் அ பிளேயர், வேர்ல்டு கப் ஆஸ் அ மேனேஜர், பல சாம்பியன்ஸ் லீக், 2 பலூன் டார்ஸ், பல லீக் டைட்டில் அடிச்சு ஜெயிச்சு வச்சிருக்காரு. இவருக்கான அக்னி பரீட்சை 1974 வருஷத்துல வெஸ்ட் ஜெர்மனி வெர்சஸ் நெதர்லாண்ட்ஸ் மேட்ச்ல கிராஃபோர்டோட டோட்டல் ஃபுட்பால் பிலாசபி அந்த ஸ்டைல் தான் இப்போ கரண்ட் ஃபுட்பால் ஸ்டைலா ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் டச் தான் அந்த மேட்சை ஜெயிப்பாங்க எதிர்பார்க்கும் போது பெக்கன்பர்க் சிங்க மாதிரி வெளியே வர, ஸ்பிரிண்ட் அடிக்கல, கத்தல கூலச குக்கும்பர் மாதிரி மேட்ச் முடிவில் என்ன நடக்க போது யூகிச்சு வச்சிட்டாரு. அந்த மேட்ச் முழுக்க அவர் ஃபுட்பால் மட்டும் விளையாடுற, அவர் நினைக்கிற விஷயத்த நடத்துறாரு. ஸ்பேஸ் கிரியேட் ஆகுறதுக்கு முன்னாடியே அங்கே போய் நின்றுடுறாரு. டேஞ்சர் உணர்றதுக்கு முன்னாடியே டேஞ்சரை தடுத்துடுறாரு. அண்ட் அந்த மோஸ்ட் கேவட்டிக் கேமை லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணிட்டு வந்துடுறாரு. நான் இதை சொல்கிறேன் கேளு. ஃபுட்பால் இதோட பெரிய கோல் ஸ்கோரர் வரலாம், இதோட பெரிய பிளே மேக்கர் வரலாம், இதோட நல்ல நல்ல கேப்டன்ஸ்லாம் வரலாம். ஆனால் ஒரு சிங்கிள் ஹேண்டடாக டிஃபெண்டர் ஃபுட்பாலே புரட்டி போட்டு எடுத்த இந்த மாதிரியான பிளேயர் வரவே முடியாது. உலகத்தில் ஒரே ஒரு ஃப்ரான்ஸ் பெக்கன்பர்க் தான் இருக்காரு. அண்ட் இந்த மாதிரி திருப்பி வரதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த மாதிரி ஃபுட்பால் வீடியோஸ் உங்கள் ஆளுக்கு ஒருத்தம் உங்களுக்கு காட்டணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.